ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டிஎன்பிஎஸ்சியுடைய கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு வினாத்தாள்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தினமும் காலை 5 மணிக்கு டெய்லியுமே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கும் அதே மாதிரி தான் டிஎன்பிஎஸ்சி விட்டுருக்கிற கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு வினாத்தாள் ஒன்று நம்ம எடுத்திருக்கோம். இந்த வினாத்தாளில் 100 கொஷின் இருக்குது. இந்த 100 கொஷினில் 50 கொஷினை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த 50 கொஷினை முழுமையாக அட்டன் பண்ணுங்கள். 50 கேள்வி முடிவில் எத்தனை கேள்விக்கு நீங்கள் சரியாக ஆன்சர் போட்டீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. சரி, வாங்க ஒவ்வொரு கேள்வியாக பார்க்கலாம். இன்றைய முதல் கேள்வி, பிறவினை வாக்கியத்தை கண்டறிக. கீழே இருக்கிற 4ல் எது பிறவினை வாக்கியம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. எது பிறவினை வாக்கியம்? கண்டுபிடிச்சிட்டிங்களா? டைமை அதிகமாக எடுக்கக்கூடாது. விடையை பார்க்கலாமா? விடை டி தான் கரெக்டு. மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்வித்தனர். இதுதான் பிறவினை வாக்கியம். அடுத்து இரண்டாவது கேள்வி, எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். எவ்வகை வாக்கியம்னு கண்டுபிடிக்கணும். ராவண காவியம் புலவர் குழந்தையால் எழுதப்பட்டது. இது எவ்வகையான வாக்கியம்? இப்போ தானே பார்த்தோம், அதே மாதிரி வந்திருக்கு. விடையை பார்க்கலாமா? செய்யப்பாட்டு வினை வாக்கியம். பிறவினை வாக்கியம் கிடையாது, செய்யப்பாட்டு வினை வாக்கியம். மூன்றாவது கேள்வி, எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. எது தன்வினை வாக்கியமோ அதை தேர்ந்தெடுக்கணும். கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில் எது தன்வினை வாக்கியம்? கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? குமரன் கம்பராமாயணம் கற்றார் என்பது தன்வினை வாக்கியம். நான்காவது கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. அவங்க விடையை கொடுத்துட்டாங்க, நம்ம வினாவை கண்டுபிடிக்கணும். சரி, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். நடவாமை என்பது எதிர்மறை தொழில் பெயருக்கான சான்று. நடவாமை என்பது எதிர்மறை தொழில் பெயருக்கான சான்று. இது விடை. இந்த விடைக்கேற்ற வினா என்ன வரும்? கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாமா? எதிர்மறை தொழில் பெயருக்கு சான்று தருக. இதுதான் ஆன்சர். ஐந்தாவது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. சொற்களை கரெக்டாக ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக மாற்ற வேண்டும். எந்த தொடர் சரியாக உள்ளது? கண்டுபிடிங்க. எந்த தொடர் சரியாக உள்ளது? கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாமா? எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதலே மனிதநேயம். இதுதான் கரெக்டு. ஆறாவது கேள்வி, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். பொருத்தமான வினையை எடுத்து எழுதுக. சரி, 2 பொருத்தமான வினையை எடுத்து எழுதணும். கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக டேஸ், அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் டேஸ். அதாவது இங்கே கரெக்டான சொற்களை எடுத்து ஃபிட் பண்ணணும். கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக வந்துவிட்டான், அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் வரவில்லை. இப்படி தான் வரணும். அடுத்து 7வது கேள்வி, பொருத்தமான விடையை தேர்க. அதாவது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, விடை வகைகளை கொடுத்துருக்காங்க, அதை கரெக்டாக நம்ம பொருத்தணும். பொருத்துங்க. எதுக்கு எது வரும்? கண்டுபிடியுங்கள். கண்டுபிடிச்சிட்டிங்களா? டக்குன்னு கண்டுபிடிக்கணும், டைம் இல்லை. சரி, விடையை பார்க்கலாங்களா? விடை பி தான் ஆன்சர். எதிர் மறுத்து கூறல் அப்படின்னா மறைவிடை, உடன்பட்டு கூறல் அப்படின்னா நேர்விடை, நேர்ந்ததை கூறல் அப்படின்னா உற்றது உரைத்தல் விடை, இனமானதை கூறல் அப்படின்னா இனமொழி விடை. இதுதான் ஆன்சர். 8வது கேள்வி, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அகர வரிசைப்படி சொற்களை சீர்களாக அமைக்க வேண்டும். அமையுங்கள். சரி, விடையை பார்க்கலாமா? 1 2 3. விடை டி தான் கரெக்டு. ஃபஸ்ட்டு ஊ வரணும், 2 ஊ வந்திருக்கு. அடுத்த சொல்ல பார்க்கணும். டா ஃபஸ்ட்டு வருமா, ரூ ஃபஸ்ட்டு வருமா? டூ அதான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்து 9வது கேள்வி, வேர் சொல்லை தேர்வு செய்க. உரைத்தான். உரைத்தான் இந்த சொல்லிலிருந்து வேர் சொல்லை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கண்டுபிடிங்க. எது வேர் சொல்? விடையை பார்க்கலாமா? விடை உரை. 10வது கேள்வி, வேர் சொல்லை தேர்வு செய்க. சென்றனர். சென்றனர் என்ற வார்த்தையிலிருந்து வேர் சொல்லை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? செல் என்பது கரெக்டு. 11வது கேள்வி, ஏய் என்பது என்னோடு டேஸ் 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 என்னும் பொருள் உடையது.
ஏய் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்கங்க. அதை கண்டுபிடிக்கணும். எப்படியெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சரி, விடையை பார்க்கலாமா? கண்டுபிடிச்சிட்டிங்களா? சரி, விடையை பார்ப்போம். ஏ என்பது என்னோடு பொருந்து, என்னோடு சேர், என்னோடு கூடு என்னும் பொருளை உடையது. 12வது கேள்வி, கடற்கலன்கள் எவை என கண்டறிக. கடற்கலன்கள் அதாவது கடலில் போகும் கலன்கள் எவை என கண்டுபிடிக்கணும். எது எது கடலில் போகும் கண்டுபிடிங்க. எது எது கடலில் போகும்னு கேட்ட உடனே கடல் உணவு, கடற்பாசி, கடல் உயிரின்னு சொல்லக்கூடாது, அதெல்லாம் போகாது. சரி, விடையை பார்க்கலாமா? விடை நாவாய், வங்கம், தோணி இவை தான் கடலில் செல்லும் கலன்கள். 13வது கேள்வி, பிழையற்ற தொடரை கண்டறிக. எந்த தொடரில் பிழை இல்லையோ அதை கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடிங்க. எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பேசிக்கானது தான், கண்டுபிடிச்சிருப்பீங்க. மயில் ஓர் அழகான பறவை, இதுதான் கரெக்டு. 14வது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை பொருத்துக. இடது பக்கம் ஆங்கில சொல்ல கொடுத்துருக்காங்க, வலது பக்கம் தமிழ் சொல்ல கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் பொருத்தணும். இந்நேரம் பொருத்தியிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? விடை ஏ தான் கரெக்டு. பேட்ரியாட்டிசம்னா நாட்டுப்பற்று, லிட்ரேச்சர் அப்படின்னா இலக்கியம், ஆர்ட் கேலரி அப்படின்னா கலைக்கூடம், நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டினா மெய்யுணர்வு. இதுதான் ஆன்சர். 15வது கேள்வி, ஒருமை பன்மை பிழை நீக்குக. மலையே பயிர்க்கூட்டமும் உயிர்க்கூட்டமும் வாழ பெருந்துணை புரிகின்றன. பெருந்துணை புரிகின்றன இப்படி வருமா? இப்படி வராது. இதை நீங்கள் கரெக்டாக சொல்லணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? விடை பி தான் கரெக்டு. மலையே பயிர்க்கூட்டமும் உயிர்க்கூட்டமும் வாழ பெருந்துணை புரிகின்றது, இப்படி தான் வரணும். 16வது கேள்வி, மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. எது மரபு பிழை இல்லைன்னு கண்டுபிடிக்கணும். பாருங்கள், சேவல் கொக்கரிக்கும், கோழி கூவும். இதை சரியாக பொறுத்துங்க பார்க்கலாம். இதுக்கெல்லாம் டைமே தேவையில்லை. விடையை பார்க்கலாமா? சேவல் கூவும், கோழி கொக்கரிக்கும். 17வது கேள்வி, பிழை திருத்தம், சந்தி பிழையை நீக்குக. சந்தி பிழையை நீக்கணும். தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவேன். இதை கரெக்டாக நம்ம சொல்லணும். எது கரெக்டாக இருக்குது? விடையை பார்க்கலாமா? விடை தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவேன் அப்படிங்கிறது தான் கரெக்டு. 18வது கேள்வி, பொருந்தாத இணையை கண்டறிக. எந்த இணை பொருந்தாததுன்னு கண்டுபிடிக்கணும். எந்த இணை பொருந்தாதது? அதாவது சிறு பொழுதுகளில் கொடுத்துருக்காங்க. நிலமும் பொழுதும் அந்த அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. விடையை பார்க்கலாமா? பாலைக்கு ஏற்பாடு அப்படிங்கிறது பொருந்தாதது. பாலைக்கு என்ன பொழுது வரும்? இது உங்களுக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கமெண்ட்டில் போட்டு விடுங்க. பாலைக்கு என்ன பொழுது வரும்? 19வது கேள்வி, கலர் நிலம் எதிர்ச்சொல் தருக. கலர் நிலம் இதுக்கான எதிர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. எதிர்ச்சொல் என்ன? விடையை பார்க்கலாமா? கலர் நிலம்னா அதாவது திருத்தப்படாத நிலம். அப்போ அதுக்கான எதிர்ச்சொல் திருந்திய செம்மையான நிலம். 20வது கேள்வி, இடம் கூட்டல் எங்கும் சேர்த்தெழுதுக. இடம் கூட்டல் எங்கும் இதை சேர்த்தெழுதணும். சேர்த்தெழுதுங்க. விடையை பார்க்கலாமா? இடமெங்கும். 21வது கேள்வி, சேர்த்தெழுதுக. காடு கூட்டல் ஆறு இதை சேர்த்தெழுதணும். சேர்த்தெழுதுங்க. காடு கூட்டல் ஆறு. விடையை பார்க்கலாமா? காட்டாறு. 22வது கேள்வி, ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. எதில் ஒருமை பன்மை நீக்கப்பட்டு சரியாக உள்ளதுன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. டைம் எடுக்கக்கூடாது, சீக்கிரமாக ஆன்சர் சொல்லணும். விடையை பார்க்கலாமா? டி தான் ஆன்சர். 4 பக்கங்களிலும் மாட வீதிகள் அமைந்துள்ளன, இப்படி தான் வரணும். இதான் கரெக்டு. 23வது கேள்வி, ஒருமை பன்மை பிழை நீக்குக. ஒருமை பன்மையை நீக்கி எழுதணும். எது கரெக்டாக இருக்குதுன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். பேசிக்கானது தான். விடையை பார்க்கலாமா? லட்சுமி கூப்பிடுவாள் என்பது தான் கரெக்டு. 24வது கேள்வி, தவறான இணையை கண்டறிக. கீழே இருக்கிற ஆப்ஷனில் எது தப்போ அதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எது தவறான இணை? கண்டுபிடிங்க. எது தவறு? விடையை பார்க்கலாமா?
மக்கள் என்பது அக்ரிணை கிடையாது. மக்கள் அப்படின்னா உயர்த்திணை. மாடு அதாவது மனிதர்கள் உயர்த்திணை, மனிதர்கள் அல்லாத எல்லாமே அக்ரிணை தான். மாடு பாருங்கள் அக்ரிணை ஒருமை கரெக்டு. அரசி உயர்த்திணை ஒருமை கரெக்டு. அரசன் உயர்த்திணை ஒருமை கரெக்டு. மக்கள் வந்து அக்ரிணை பன்மை கிடையாது, உயர்த்திணை பன்மை. அப்படி தான் வந்திருக்கணும். 25வது கேள்வி, சரியான எண் அடையை தெரிவு செய்க. 1 கூட்டல் ஐயம். 1 கூட்டல் ஐயம் இதை எப்படி நம்ம சொல்லுவோம்? 1 கூட்டல் ஐயம் இதை சேர்த்து எழுதுங்க பார்க்கலாம். சேர்த்து எழுதிட்டு அதையும் கரெக்டாக எழுதணும். எழுதியிருப்பீங்க, விடையை பார்க்கலாமா? ஓர் ஐயம் அப்படின்னு தான் வரணும். அதாவது உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும். இங்கே ஐ என்பது உயிரெழுத்து, ஸோ முன்னாடி ஓர் தான் வரணும். அடுத்து 26வது கேள்வி, சரியான தொடரை தேர்ந்தெடு. கீழே இருக்கிற 4 தொடரில் எந்த தொடர் சரியான தொடர்னு கண்டுபிடிக்கணும். எந்த தொடர் சரியான தொடர்? கண்டுபிடிச்சிருப்பீங்க, விடையை பார்க்கலாமா? அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை, இதுதான் சரியான தொடர். 27வது கேள்வி, இளவேநீர் காலத்திற்குரிய தமிழ் மாதங்களை தேர்ந்தெடுக்க. அதாவது நீங்கள் படிச்சிருப்பீங்க, இளவேநீர் காலத்துக்கு எந்தெந்த மாதங்கள் வரும், முதுவேனிலுக்கு எது வரும், கடுங்குளிருக்கு எது வரும், இப்படியெல்லாம் படிச்சிருப்பீங்க. எனக்கெல்லாம் மறந்து போச்சுங்க. சரி, விடையை பார்க்கலாமா? இளவேநீர் காலம் எந்தெந்த மாதங்களுக்கு வரும்னா சித்திரை வைகாசி மாதங்களுக்கு தான் வரும். 28வது கேள்வி, கொடுக்கப்பட்டுள்ள தொடர்களில் செய்தி தொடரை தெரிவு செய்க. எந்த தொடர் செய்தி தொடர்னு கேட்குறாங்க. எந்த தொடர் செய்தி தொடர்? விடையை பார்க்கலாமா? முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள், இதுதான் செய்தி தொடர். கடமையை செய் என்பது கட்டளை தொடர். நீ எத்தனை புத்தகங்களை படித்திருக்கிறாய் என்பது வினாத்தொடர். பாரதியார் பாடல்களின் இனிமைதான் என்ன என்பது உணர்ச்சி தொடர். 29வது கேள்வி, கலைச்சொல் அறிக. ஸ்ட்ரோம் என்பதன் தமிழ் சொல் என்ன? ஸ்டோம் தமிழ் சொல் என்னன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? விடை புயல். 30வது கேள்வி, மிசைல் என்னும் ஆங்கில சொல்லுக்குரிய சரியான தமிழ் சொல்லை அறிக. இது ரிப்பீட் கொஷின், நம்ம ஆல்ரெடி இந்த கேள்வியை பார்த்துருக்குறோம். சரி, விடையை பார்க்கலாமா? மிசைல்னா ஏவுகணை. 31வது கேள்வி, கூற்று சரியா தவறா அப்படின்னு கேட்குறாங்க. 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ் மொழியை எழுத 2 வகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன என அரச்சலூர் கல்வெட்டு சான்றளிக்கிறது. கூற்று 2 பாருங்கள். இக்கல்வெட்டில் தமிழ் எழுத்தும் வட்டெழுத்தும் கலந்து எழுதப்பட்டுள்ளன. சரி, அடுத்தது 3வது பாருங்கள். மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்தப்பட்டது. இதில் எது சரி, எது தவறு கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? விடை கூற்று 1, 2 சரி, 3 தவறு. அதாவது மெய்யை குறிக்க புள்ளியெல்லாம் வைக்க மாட்டாங்க. 32வது கேள்வி, குறில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிக. அதாவது குறிலும் வரணும், நெடிலும் வரணும், அதில் எது வராமல் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. சரி, விடையை பார்க்கலாமா? உயிரெழுத்துக்கள் தான் தவறு. இங்கே பாருங்களேன், முதல்ல வந்து குறில், 3 வந்து நெடில். இங்கே பாருங்கள், இது குறில், இது நெடில். இங்கே பாருங்கள், குறில் நெடில். ஆனால் இங்கே பாருங்கள் மாறி வந்திருக்கு. ஸோ தவறானது ஏ தான் தவறானது. 33வது கேள்வி, இரு பொருள் தருக. வழி நதி என்னும் இரு பொருட்கள் தரும் சொல் எது? 6ஆம் வகுப்புலேயே இருக்குதுங்க. விடையை பார்க்கலாமா? 6 என்பதற்கு தான் வழி நதி என்ற பொருட்கள் இருக்கிறது. 34வது கேள்வி, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். உலகம் என்பதன் பல சொற்கள் என்னன்னு கேட்குறாங்க. எந்தெந்த சொற்கள் உலகத்தை குறிக்கும்? விடையை பார்க்கலாமா? விடை தரணி, பார், இதெல்லாம் உலகத்தை குறிக்கும் சொற்கள். 35வது கேள்வி, பேசுதல் இதுக்கான இரு பொருள் தருக. பேசுதல் இதுக்கான இரு பொருளை கேட்குறாங்க. 2 பொருளை கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாமா? பேசுதல்னா உரைத்தல், விளம்புதல் அப்படிங்கிற பொருள்லாம் இருக்குது. 36வது கேள்வி, சரியான சொல் எது? நான் சொன்ன வேலையை அக்கறையுடன் செய்திருக்கிறார்கள். நான் சொன்ன வேலையை அக்கறையுடன் செய்திருக்கிறார்கள். இந்த தொடரில் எந்த சொல்லை இணைச்சா கரெக்டாக இன்னும் மீனிங் வரும், அதான் கேட்குறாங்க. சரி, விடையை பார்க்கலாமா? விடை மிகுந்த. அதாவது நான் சொன்ன வேலையை மிகுந்த அக்கறையுடன் செய்திருக்கிறார்கள் இப்படி வச்சுக்கலாம். அல்லது இதை இன்னும் மிகுதியாக கவனிச்சிருக்காங்கன்னு நம்ம நினச்சிக்கலாம். 37வது கேள்வி,
யாது என்ற வினாச்சொல்லை பொருத்தமான வாக்கியத்தில் அமைக்க. யாது அப்படிங்கிறது ஒரு வினாச்சொல்லுங்க. இதை கீழே இருக்கிற 4 தொடரில் ஏதோ ஒன்றோட பொருத்தி எது சரியாக வருதுன்னு கண்டுபிடிச்சி சொல்லணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? விடை ஏ தான் கரெக்டு. அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் யாது, இப்படி தான் வரணும். 38வது கேள்வி, சரியான வினாச்சொல்லை இட்டு நிரப்புக. அண்ணா நூலகம் டேஸ் உள்ளது. இங்கே என்ன வினாச்சொல் வரும் கண்டுபிடிக்கலாமா? விடை எங்கு அப்படிங்கிறது தான் வரும். அண்ணா நூலகம் எங்கு உள்ளது, இப்படி தான் வரும். 39வது கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. வஉசி சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார். இது விடை. இந்த விடைக்கேற்ற வினாவை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் யார்? இதான் சரியான வினாவாக வரும். இந்த இடத்துல நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்குறேன். வஉ சிதம்பரனார் அவர்கள் சுதேசி நாவாய் சங்கத்தை எப்பொழுது உருவாக்கினார்? எந்த நாளில் பதிவு பண்ணார்? இது உங்களுக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சால் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க பார்க்கலாம். சரி, அடுத்தது பாருங்கள். 40வது கேள்வி, நான் வந்தேன் என்னும் வாக்கியத்தினை எதிர்காலத்தில் குறிப்பிடுக. இதை எதிர்காலத்தில் சொல்கிற மாதிரி இருந்தால் எப்படி சொல்லணும்? அதுதான் கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? விடை நான் வருவேன், அப்படி தான் சொல்லணும். 41வது கேள்வி, பதனம் என்பதன் வட்டார வழக்கு சொல் எது? பதனம் இது வட்டார வழக்கு சொல். இதனுடைய மீனிங் என்னன்னு கேட்குறாங்க. இதனுடைய பொருள் கவனமாக அப்படின்னு அர்த்தம். 42வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் சரியான நிறுத்தற்குறிகள் இடம்பெற்ற தொடர் எது? எந்த தொடரில் சரியான நிறுத்தற்குறிகள் இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்குறாங்க. எதில் சரியான நிறுத்தற்குறிகள் இடம்பெற்றுள்ளது? விடையை பார்க்கலாமா? விடை பி தான் கரெக்டு. அந்தோ இயற்கை அழிகிறதே, இதான் கரெக்டு. சரி, முதல்ல என்ன தப்பு? சேக்கிராருக்கு அந்தாண்ட கார்புள்ளி போட்டிருக்காங்க, தப்பு, வரக்கூடாது. நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான், இங்கே முடியும் பொழுது இங்கே பாருங்கள் அரைப்புள்ளி போட்டிருக்காங்க, தப்பு. அடுத்து 4வதில் பாருங்கள், பூக்கள் நிறைந்த இடம் சொல்லிட்டு இங்கே தேவையில்லாமல் ஒரு கம்மா போட்டிருக்காங்க. சரி, அடுத்தது 43வது கேள்வியை பார்ப்போம். கீழ்கண்ட வாக்கியத்தில் சரியான நிறுத்தற்குறியிட்டது எது? எதில் சரியான நிறுத்தற்குறி போடப்பட்டுள்ளது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? விடை சீதா கரெக்டு. அடே அப்பா, இவ்வளோ பெரிய ஏரி, இது கரெக்டாக வந்திருக்கு. சரி, மற்றல் என்ன தப்பு? இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய ஏரின்னு சொல்லிட்டு கேள்விக்குறி போட்டிருக்காங்க, தப்பு. இங்கே பாருங்கள், இங்கே முன்னாடி தான் மேற்கோள் போட்டிருக்குது, பின்னாடி மேற்கோள் போடலை, ஸோ தப்பு. 4வதில் பாருங்கள், அடே அப்பான்னு போட்டு தேவையில்லாமல் கால் போட்டிருக்காங்க, அதாவது கார்புள்ளி போட்டிருக்காங்க, ஸோ தப்பு. அடுத்தது 44வது கேள்வி, அச்சம் அவலம் இரங்கல் முதலான உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது எது? அச்சம் அவலம் இரங்கல் முதலான உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது எது? விடையை பார்க்கலாமா? வியப்புக்குறி தான் வெளிப்படுத்தும். 45வது கேள்வி, சோனாடு என்பதன் மறு என்ன? சோனாடு என்பது எதனுடைய மருன்னு கேட்குறாங்க. எதனுடைய மரு? விடையை பார்க்கலாமா? சோழநாடு அப்படிங்கிறது தான் சோனாடு அப்படின்னு வந்திருக்கு. 46வது கேள்வி, இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. கிளாசிக்கல் லிட்ரேச்சர், இதுக்கான தமிழ் சொல் என்னன்னு கேட்குறாங்க. கிளாசிக்கல் லிட்ரேச்சர். விடையை பார்க்கலாமா? விடை செவ்விலக்கியம். 47வது கேள்வி, என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது எந்த டைப்பான விடை? எந்த டைப்பான விடைன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? விடை வினா எதிர் வினாதல் விடை. 48வது கேள்விங்க, டெபிட் கார்டு இணையான தமிழ் சொல் தேர்க. டெபிட் கார்டு, டெபிட் கார்டுனா தமிழ் என்ன? விடையை பார்க்கலாமா? விடை பற்று அட்டை. அதுவே கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை, கரன்சி நோட்டுனா பணத்தாள், வரைவோலினா என்னது டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா வரைவோலை, செக்குனா காசோலை, டிமாண்ட் டிராஃப்ட்னா வரைவோலை. 49வது கேள்வி, டெலிகேட் தனித்தமிழ் தருக. அதாவது தமிழில் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. டெலிகேட்னா என்னங்க? விடையை பார்க்கலாமா? விடை பேராளர். 50வது கேள்வி இறுதி கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. எது கரெக்டாக இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. நீங்கள் கண்டுபிடிக்கிற நேரத்தில் நான் ஒரு டைலாக்காக பேசி விட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கஷ்டப்பட்டு தான் வீடியோ மேக் பண்ணுறோம்.
உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க, லைக் போட மறந்துடுறீங்க. ஸோ மறக்காமல் லைக் போட்டுருங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஃபீட்பேக்காக கமெண்ட்டில் போட்டு விடுங்க. வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஜிகேவையும் நம்ம வீடியோவாக போட்டுட்ருக்கோம். முந்தைய ஆண்டுகளில் வந்த ஜிகே கொஷின்ஸ் அதையும் நம்ம வீடியோவாக போட்டுட்ருக்கோம். அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபஸ்ட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலை அப்பப்போ விசிட் பண்ணி பாருங்கள். இனிமேல் ஜிகே சம்மந்தமான வினாத்தாள்களும் தொடர்ந்து வரும். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விடையை பார்க்கலாமா? விடை ஃபைல்னா கோப்புகள், இதான் கரெக்டு. சரி, ஜெராக்ஸ்னா அப்படியே கொடுத்துருக்காங்க, தப்பு. ஒளிப்பட நகல் நினைக்கிறேன். அடுத்தது பேப்பர்னால் என்னங்க? பேப்பர்னால் எழுதும் தாள்னு கொடுத்துருக்காங்க, பட் என்ன தப்புன்னு தெரில. சரி, ஓகே, உங்களுக்கு ஏதாவது அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. பென்சில் அப்படின்னா பென்சில்னால் எழுதுகோல், இல்லை பேனானா எழுதுகோல். பென்சில்னால் என்னது? பென்சில்னால் என்னங்க தமிழில் என்னன்னு தெரியலையே. சரி, பென்சில்னால் என்ன உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 50 கேள்வியை பார்த்துட்டோம். இந்த 50 கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. இந்த மீதம் இருக்கிற 50 கேள்விக்கான வீடியோ நம்ம ரெடி பண்ணுவோன்னே எண்டு ஸ்க்ரீனில் நான் வச்சிடுறேன். ஃப்யூச்சரில் வீடியோவை பார்க்குறவங்க எண்டு ஸ்க்ரீனை டச் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த வினாத்தாள் உங்களுக்கு ப்ளே ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.